ஆலவாய் அண்ணல் சொக்கநாத பெருமானின் திருவருளால் அமையவிருக்கும் சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் 50 மில்லியன் மலேசிய ரிங்கெட் மதிப்பிலான திட்டத்தை இக்காணொளியில் அறிமுகப்படுத்துகிறோம். இப்பொழுது நீங்கள் காண்பது இத்திட்டத்தின் கோயில் திருமண மண்டபம். 2 மாடிகளில் மேல் மாடியில் திருமண மண்டபமும் கீழ்த்தளத்தில் விருந்து மண்டபமும் அமைந்துள்ளது. இந்த மண்டபம் பொதுமக்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுவதாக இருக்கும். பக்கத்தில் 200 பேர் அமரத்தக்க தியான மண்டபமும் சிறிய தியான குடில்களும் அமைந்துள்ளன. அடுத்து வருவது அருள்மிகு ஆலவாய் அண்ணல் சொக்கநாத பெருமான் எழுந்தருள இருக்கும் திருக்கோயில். சைவ ஆகம நெறிப்படி இந்த திருக்கோயில் அமைக்கப்படும். ஆலவாய் அண்ணலுடன் தில்லைக்கூத்தனும் நால்வர் பெருமக்களும் இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருப்பர். இது கோயிலிலிருந்து மாணவர் விடுதிக்கும் கல்லூரியின் பகுதிகளுக்கும் வருவதற்கான பொதுவழி. மழையும் வெயிலும் படாமல் மாணவர் எங்கும் போய் வரலாம். இங்கு சைவ அறவாரியத்தின் தலைமைச் செயலகமும் திருக்கோயிலின் பணியாளர் குடியிருப்பு பகுதியும் அமைந்துள்ளது. இந்த திட்டம் 7.5 ஏக்கர் நிலப்பகுதியில் பசுமையான சோலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது. நிலத்தின் இயற்கை அமைப்பு அதிக மாற்றம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மூலிகை தோட்டங்களும் அமைய உள்ளன. இது இந்து சமய அமைப்பினர் பொது பயணீட்டுக்கான மாநாட்டு மண்டபம். சுமார் 1200 பேர் அமரத்தக்க வண்ணம் அமைந்துள்ளது. இங்கு கல்லூரி பணியாளர் குடியிருப்பு அமைந்துள்ளது. இது கல்லூரி மாணவருக்கான உணவு மண்டபம். உணவு மண்டபத்தின் மேல் மாடி மாணவர்களின் பல்வேறு பயிற்சிகளுக்கான மண்டபமாக அமைந்துள்ளது. இது மாணவர்க்கான தங்கும் விடுதிகள். ஆண்களும் பெண்களுமாக சுமார் 120 பேர் தங்குவதற்கான தனித்தனி விடுதிகள் அமைந்துள்ளன. மாணவர் விடுதியை ஒட்டி 2 மாடிகளில் நவீன வசதிகள் கொண்ட வகுப்பறைகள் அமைந்துள்ளன. இது கல்லூரி வளாகம் முழுவதையும் இணைக்கும் நடைபாதை. திருக்கோயில், சைவ கலை கல்லூரி, மாநாட்டு மண்டபம், இயற்கை வேளாண்மை பகுதி ஆகியவற்றின் முழுமையான காட்சி. ஏறத்தாழ 7.5 ஏக்கரில் 3 கட்டங்களில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளன. 50 மில்லியன் மலேசிய ரிங்கெட் மதிப்பிலான இத்திட்டம் மலேசிய இந்துக்களுக்கும் சைவ நெறியாளருக்குமான ஆன்மீக மேம்பாட்டு மையமாக அமைந்துள்ளது.